அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் அல் குரானின் தமிழாக்கத்திலிருந்து ஆலி இம்ரான் தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பின்னர் இத்துன்பத்திற்கு பிறகு மன ஆறுதலை அளிக்கக்கூடிய சிற்றுறக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு அருளினான். உங்களில் ஒரு குழுவினரை அது ஆட்கொண்டது. ஆனால் மற்றும் சிலரோ தமது நலன்களையே முக்கியமாக கருதி உண்மைக்கு புறம்பாக அல்லாஹ்வை பற்றி அறியாமையே மிக்க பல யூகங்களை கொண்டிருந்தனர். இந்த விவகாரங்களால் எங்களுக்கும் ஏதாவது பங்குண்டா என்று அவர்கள் வினாவுகின்றனர். நீர் கூறும், யாருக்கும் எத்தகைய பங்கும் இல்லை. இவற்றின் அனைத்து அதிகாரமும் நிச்சயமாக அல்லாஹ்வின் கைவசமே உள்ளன. உண்மையில் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்திருந்தவற்றை உம்மிடம் வெளிப்படுத்துவதே இல்லை. அவர்கள் கேட்டதன் பொருள் இதுதான்: தலைமை அதிகாரங்களில் எங்களுக்கும் சிறிது பங்கு இருந்திருந்தால் நாங்களும் இங்கு கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு நீர் கூறும், நீங்கள் உங்கள் வீடுகளில் அடைத்திருந்தாலும் யாருடைய விதியில் மரணம் எழுதப்பட்டு விட்டதோ அவர்கள் தம் மரணங்களை நோக்கி வந்தே தீருவர். மேலும் அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை சோதிக்கவும் உங்கள் இதயங்களில் படிந்திருக்கும் மாசுகளை அகற்றவுமே இவ்வாறெல்லாம் நிகழும்படி செய்தான். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களின் நிலையை நன்கு அறிபவனாய் இருக்கின்றான். இரு கூட்டத்தாரும் மோதிக்கொண்ட நாளில் உங்களில் யார் புறம் காட்டி ஓடினார்களோ அவர்கள் செய்த சில தவறுகள் காரணமாகத்தான் ஷைத்தான் அவர்களை அடிசறுக்க செய்தான். எனினும் அல்லாஹ் அவர்களை பொறுத்து அருளினான். திண்ணமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவனும் சகிப்பு தன்மை உடையவனாய் இருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நிராகரிப்பவரை போன்று பேசாதீர்கள். அவர்கள் தங்களுடைய உற்றார் உறவினர் எப்போதேனும் பயணம் சென்றால் அல்லது போரில் கலந்து ஏதேனும் துன்பத்து உள்ளாகிவிட்டால் இவர்கள் எங்களுடன் இருந்திருந்தால் மரணம் அடைந்திருக்கவும் மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். அவர்களுடைய இப்படிப்பட்ட பேச்சின் காரணமாக அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் கடும் துயரத்தை ஏற்படுத்துகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்.